சிறுகடி காசி சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சத்யா இருந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. மாமா, ரேகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நேராக போனால் கண்டிப்பாக அவங்க ரேகாவை பார்க்க விட மாட்டாங்க. அதனால் வேறு வழியில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரேகாவை இந்த டைம் பார்த்து தான் நம்ம கடத்தவே முடியும். செய்யாத தப்புக்காக இந்த ஜெயில் தண்டனையை சத்யா அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? அதே மாதிரி இந்த சூட்டில் மட்டும்தான் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால் ரேகாவுக்கு கடத்துறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா மீனாக இருந்துட்டு எதுவுமே தப்பாக போகாது. அது எப்படி தப்பாக போகும்? எதுவும் தப்பாக போகாது, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நான் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக பண்ண, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கெட்டப்பை போட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அங்கே போனால் அவங்களுடைய ஆட்கள் இருப்பாங்களே, எப்படி சமாளிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா அவங்களும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா, இங்கே எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, சார் வர வரைக்கும் நம்ம கேன்டீன் பக்கம் போயிட்டு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற அந்த கேப்பில் ரேகாவை போட்டு சத்யா பார்க்குறாங்க. ரேகாவும் சத்யா பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேகாவும் அவங்களோட கிளம்பி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.